நீர் 8th யூனிட் 13 இல்லை நிறைய பேசியாச்சு. வேதிப்பெயர் டை ஹைட்ரஜன் மோனாக்சைடு. ஆமாம், டைன்னு அர்த்தம் ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன், மோனோனா ஒன்றுன்னு அர்த்தம். நீரின் வழியே மின்சாரத்தை செலுத்தணும் அப்படின்னம்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தனியாக பிரிஞ்சிடும். இது மீள்வினை. திரும்ப மின்சாரம் கொடுக்குற நிறுத்தினா திரும்ப பழைய நிலைமைக்கே மாறிடும் அப்படின்னு பார்த்துருக்கோம். நீரை மின்னார் பகுத்தல் தான் ஒரு இது வச்சு அது வழியாக மின் கம்பிகள், இங்கே தண்ணி. தூய நீரில் மின்சாரம் பாயுமா? பாயாது. இப்போ ஏதாவது கலந்து விட்டோம்னா இது வழியாக எலக்ட்ரான்ஸ் உள்ளே பூந்து இங்கே ஓடும். அப்படி ஓடும் பொழுது நீர் ரெண்டாக பிரியும். சரியா? என்னவா பிரியும்? ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் பிரியும். அதுக்கு பேர் தானே அது மின்னார் பகுப்பு. அதான் சொல்லியிருக்கானுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. கார்பன் தண்டு ஆனோடு. ஆனோடனா நேர்மின் சுமை உடையது, எதிர்மின் சுமை தண்டது கேத்தோடு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மின்சாரம் எப்படி பாயும்? ப்ளஸ்லேருந்து மைனஸில் பாயும். அப்படி ப்ளஸ்லேருந்து மைனஸில் பாயும். பட் எலக்ட்ரானோட இது என்னது? மின் சுமை என்னது? மைனஸு. பட் ப்ளஸ்ஸில் வழியாக போய் மைனஸ் வழியாக வெளியில் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். ஹைட்ரஜன் கேஸு, ஆக்சிஜன் கேஸ், மின்சாரம் பாயுது. மின்கலன் செல்லு. டூ ஈஸ்ட்டு 1 ரேஷியோ. 2 ஹைட்ரஜனு ஒரு ஆக்சிஜன். சரியா? எதன் அடிப்படையில்? வால்யூம் அடிப்படையில். நிறைய அடிப்படையில் பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? 1:8. நீர் தயாரித்தல் ஹென்றி கேவெண்டிஷ் 1781 தயாரிச்சிருக்கிறாரு. அது நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் விட்டுருங்க, தேவையில்லை. குளுக்கோஸா? சரி, குளுக்கோஸு. இது என்ன செயல்? இது என்ன செயல்? இது சுவாசித்தல். எங்கே நடக்கும்? மைட்டோகாண்ட்ரியாவில். ஒரு கார்போஹைட்ரேட்டு 6 ஆக்சிஜன் வெளியிடப்படும். எங்கே? ஒளிச்சேர்க்கை. அப்போது திரும்ப எல்லா செல்லோட மைட்டோகாண்ட்ரியாவில் ஒரு கார்போஹைட்ரேட்டு 6 ஆக்சிஜன் உள்ளே போய் உடையும் பொழுது என்ன கிடைக்கும்? 6 H2O மாலிகுல், 6 கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும், ப்ளஸ் ஹீட். அதான் சொன்னோம்ல, எலியெலாம், ஒரு சில எலி விலங்குகள் தண்ணி தேவையில்லை, இந்த தண்ணியே போதும் அது. அதே மாதிரி நமக்கு குளிர் காலத்தில் கார்போஹைட்ரேட் அதிகமாக உடையும். அப்போ யூரின் என்ன ஆகும்? அதிகமாக வெளியே. உன்னை வளிமண்டலத்தில் உள்ள ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்ணிக்கணும்னு கதை விடுவானுங்க. அது கிடையாது. சரியா? ரைட். இவர் தான் முதல்ல என்ன பண்ணுறாரு? ஹைட்ரஜன் வாயுவை கண்டறிகிறாரா? ஹைட்ரஜன் வாயுவை கண்டறி எளிதில் எரியும் காற்று அப்படிங்கிறார். உலோகங்களை செறிவு மிகுந்த அமிலங்களுடன் கலந்து ஹைட்ரஜனை உருவாக்குறாராம். உலோகங்களை செறிவு மிகுந்த அமிலங்களுடன் கலந்து ஹைட்ரஜன் கேஸ் பார்த்துருப்போம். அமிலங்கள் உலோகங்களோடு வினைபுரியும் பொழுது ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும். அதேமாதிரி உலோகங்களை செறிவு மிகுந்த காரங்களுடன் சேர்க்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். நோட் பண்ணிக்கோங்க, ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான். அதே தான் ஆய்வகங்கள். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தால் என்ன கிடைக்கும்? தண்ணி கிடைக்கும். அதான் சொல்கிறானுங்க. நீரோட பண்புகள். இயற்பியல் பண்பு. தன்மை எப்படிப்பட்டது? ஒளி ஊடுருவக்கூடிய தெளிவான திரவம். நிறம் கிடையாது, மனம் கிடையாது, சுவை கிடையாது. அப்போ நம்ம குடிக்கிற தண்ணியில் சுவை இருக்குல்ல, எதனால்?
அதில் கலந்துருக்கக்கூடிய மினரல்ஸ், உப்புகள், அதான் காரணம். நீரோட தூய நீரின் கொதிநிலை, கொதிநிலைன்னா தெரியும்ல, அதுக்கு மேலே அது நீராக இருக்கும் பொழுது அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாது, வெப்பநிலை அதுக்கு மேலே உயராது நீராக இருக்கும் பொழுது. அதுக்கப்புறம் ஆவியானதுக்கப்புறம் வேணால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணலாம். டெம்பரேச்சர்னா என்ன? அதிகபட்ச வெப்பநிலையா? இயக்காற்றல், சராசரி இயக்காற்றல், அதுதானது வெப்பநிலை. இப்போ நீராக இருக்கும் பொழுது 100 டிகிரி செல்சியஸுக்கு மேலே அதோட வெப்பநிலை இயக்காற்றல் இன்க்ரீஸ் ஆகாது. தூய நீரின் கொதிநிலை என்ன? 100 டிகிரி செல்சியஸ். சரி, இது வளிமண்டல அழுத்தத்தில். அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது கொதிநிலை உயரும். சரியா? அதே மாதிரி இம்பியூர், கொதிநிலை உயரும். சாதாரண பாத்திரத்தில் சமைக்கும் பொழுது, பருப்பு வேக வைக்கும் பொழுது கொஞ்சம் உப்பு எண்ணெயெல்லாம் ஊற்றுவாங்க. எதுக்காக? அந்த நீரோட கொதிநிலை உயரும். அப்போ தண்ணியில் வெப்பம் அதிகமாக இருக்கும், பருப்பு சீக்கிரம் வேகும். அதே ப்ரெஷர் குக்கர் உள்ள நீராவி உண்டானோன்னா ப்ரெஷர் குக்கரில் அழுத்தம் அதிகமாகிடும். அப்போ நீரோட கொதிநிலை உயர்ந்துடும். அப்போ ரொம்ப நேரத்துக்கு தண்ணியாகவே இருக்கும். இப்போ 200 டிகிரி போனாலும் என்னவாக இருக்கும்? 200 டிகிரி செல்சியஸ் போனாலும் தண்ணியாகவே இருக்கும். அப்போ தண்ணியில் பருப்பு இருக்கும், இதிலேருந்து வெப்பம் சீக்கிரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பருப்பு வெந்துடும். அதே ஓப்பன் பாத்திரமாக இருந்ததுன்னா 100 டிகிரி தான், அதுக்கு மேலே அது டெம்பரேச்சர் இன்க்ரீஸே ஆகாது. அப்போ பருப்பு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். புரிஞ்சுதா? இதான் இந்த வெப்பநிலை நீரானது கொதித்து நீராவியாக மாறுகிறது. அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது நீரின் கொதிநிலை அதிகரிக்கிறது. உதாரணமாக, அழுத்த சமையற்கலனில் வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது சமையற்கலனின் உள்ளே அதிக அழுத்தம் உருவாகிறது. இந்த அழுத்தம் நீரின் கொதிநிலையை அதிகரிக்கும். எனவே கலனின் உள்ளே நீரானது அதிக வெப்பநிலையிலும் திரவ நிலையிலேயே உள்ளது. அதிக வெப்பம் 100 டிகிரிக்கு மேலே போய் திரவ நிலையிலே இருக்குது தண்ணி. ஓகேவா? அப்போ இப்போ நான் சொன்ன இந்த கதை தான். இப்போ சாப்பாடு சீக்கிரம் வெந்துடும். தூய நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். தூய நீரின் உறைநிலை என்னது? 0 டிகிரி செல்சியஸ். தூய நீரின் அடர்த்தி 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். புரியுதா? 1 சென்டிமீட்டர் கியூப் அளவுக்கு, அதாவது 1 மில்லிமீட்டர், 1 மில்லி லிட்டர், அவ்வளோ அந்த டப்பா சைஸுக்கு தண்ணி எடுத்தீங்க அப்படின்னாக்கா தூய நீராக இருந்தால் அதோட நிறை எவ்வளோ இருக்கும்? 1 கிராம் இருக்கும். அப்போ 1 லிட்டர் தூய நீரினுடைய நிறை எவ்வளவு? 1000 கிராம். ஹலோ, 1000 கிராம். 1000 கிராம்னா எவ்வளவு? 1 கிலோகிராம். கிலோனா 1000. உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ். அது மாதிரி அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது ஏன்னா உறைநிலை இன்னும் கீழே போகும். பனிக்கட்டி மேல் சறுக்கு ஸ்கேட்டர்கள் அதன் மீது அழுத்தத்தை செலுத்துகின்றன. ஸ்கேட்டிங் இது அழுத்தம் கொடுக்கும்பொழுது என்ன நார்மலாக இருக்கும்பொழுது ஐஸ் கட்டியாக இருக்கும். அழுத்தம் கொடுக்கும் பொழுது அதோட உறைநிலை என்ன கீழே போகும். அதனால் இந்த ஸ்கேட்டர் அழுத்தம் கொடுக்குற இடத்துல மட்டும் ஐஸ் கட்டி தண்ணியாக மாறிடும். ஐஸ் கட்டி மேலே தண்ணி இருக்குது, அப்போ என்ன ஆகும்? வலிக்கிட்டு போகும். அதான் சொல்கிறாங்க. இந்த அழுத்தம் பனிக்கட்டியின் உறைநிலையை குறைக்கிறது. இதன் விளைவாக ஸ்கேட்டிங் அடியில் பனிக்கட்டி உருகி ஸ்கேட்டர்களால் எளிதில் பனிக்கட்டியின் மீது சறுக்க முடிகிறது. ஸ்கேட்டர்கள் முன்னோக்கி நகரும் பொழுது அழுத்தம் குறைந்து நீர் மீண்டும் பனிக்கட்டியாக மாறிடும். முன்னாடி அந்த ஷூ நாங்கன்னு போயிடுச்சு, அழுத்தம் குறைஞ்சிரும். அப்போ என்ன தண்ணியாக மாறினது திரும்ப ஐஸ் கட்டியாக மாறிடும். இதெல்லாம் சாதாரண நிகழ்வு, சாதாரண விஷயம். அடர்த்தி அதான் பார்த்துட்டோமே. நீரோட அடர்த்தி எவ்வளவு? அரை வெப்பநிலையில் உள்ள நீர் நிறைந்த கோலை பனிக்கட்டி துண்டுகளை போடும் பொழுது அது மிதக்கிறது. சரி, ஒரு பொருள், ஏதோ ஒரு பொருள் சாலிடு இருக்குது,
லிக்விடு இருக்குது. இது ரெண்டில் எது அடர்த்தி அதிகமாக இருக்கும்? சாலிடா லிக்விடா? சாலிடு தானே அடர்த்தி அதிகம். சரி, அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஒரு பாய்மத்தில் ஏதோ ஒரு பொருள் போடுறீங்க, அந்த பொருள் மிதக்கணுன்னா என்ன கண்டிஷன் வேணும்? அந்த பாய்மத்தோட அந்த பொருளோட அடர்த்தி கம்மியாக இருக்கணும், அப்போ தான் மிதக்கும். இப்போ தண்ணி இருக்கா? தண்ணி வந்து லிக்விடு பாய்மம், அதோட சாலிடு தான் ஐஸ் கட்டி. தண்ணிக்குள்ளே அதை தூக்கி போட்டால் என்ன ஆகணும்? உள்ளே போகணும்ல, ஆனால் மிதக்கும். என்ன காரணம் அப்படின்னா, வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடை தண்ணி குளிர வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும்? தண்ணி உள்ளே இழுத்துக்கும். அதனால் அடர்த்தி குறைஞ்சிடும். நீரோட அடர்த்தி அதிகமாக இருக்க வேண்டிய அதோட சாலிடு அடர்த்தி கம்மியாக மாறிடும். எதனால்? கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுத்துக்கிறதுனால தான். ஏனெனில் பனிக்கட்டியானது நீரை விட லேசானது, பனிக்கட்டியின் அடர்த்தியானது நீரின் அடர்த்தியை விட குறைவு என்பதை இது குறிக்கிறது. குளிர்கால வெப்பநிலை 0 டிகிரி கீழே செல்லும் பொழுது ஏரியில் உள்ள நீரானது உறைய ஆரம்பிக்கிறது. எங்கள் குளிர் பிரதேசத்தில் அங்கே சொல்கிறான், நம்ம ஊரில் கிடையாது. இவ்வாறு உறைந்த பனிக்கட்டியானது ஏரியின் மேற்பரப்பில் மிதந்து ஏரி முழுவதையும் மூடுகிறது. மேலே உள்ளது ஐஸ் கட்டியாக மாதிரி மிதக்குது. பனிக்கட்டி குறைவான வெப்பம் கடத்தும் பண்பை பெற்றுள்ளதால் ஐஸ் கட்டி என்ன பண்ணும்? ஒளியை கடத்தாது, வெப்பத்தை கடத்தாது. வெள்ளையாயிடுச்சுல, ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்பி விட்டுரும். மேற்புற வெப்பநிலையை கீழே செல்ல அனுமதிப்பதில்லை. மேலே மைனஸில் இருக்கும், கீழே அதுக்கு முன்னாடி தண்ணி என்ன டெம்பரேச்சர் இருந்துச்சோ அதே டெம்பரேச்சரில் இருக்கும். எனவே பெரும்பாலான நீர்வாழ் உயிரினங்கள் வாழக்கூடிய ஏரியின் கீழ்ப்புறம் பனிக்கட்டியாக மாறுவதில்லை. ஒன்று, அழுத்தம் அதிகமாக இருந்தாக்கா உறைநிலை குறையும். ரெண்டாவது, தண்ணிக்குள்ள வெப்பத்தை என்ன பண்ணாது? வெளியில் அனுப்பலை. மேலே ஒரு பாக்ஸில் பார்த்தோம் பாருங்க, கச்சாமச்சான்னு சொல்லியிருக்காங்க. பாவம் பசங்க, டீச்சருங்களே பாவம், நடத்த முடியாது, திணறுவாங்க. கிளியராக புரிஞ்சவங்க மட்டும்தான் நடத்த முடியும். இந்த காரணத்தால் தான் மிக கடுமையான பனிப்பொழிவு மிக்க காலங்களிலும் ஏரியில் வாழும் தாவர மற்றும் விலங்கு உயிரினங்கள் உயிர் வாழ்கின்றன. ஐஸ்லாந்தில் என்ன நிலநடுக்கமா? இல்லை, ஐஸ்லாந்தில் ஏதோ எரிமலை வெடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நியூஸில் போட்டானா? யார் நியூஸ் பார்த்தீங்க? எரிமலை. அங்கே ஃபுல்லாக பனியாக இருக்குது. அங்கே வாழ்கிற மக்கள் இந்த மாதிரி போய் அங்கங்கே ஏதோ ஏரியை உடச்சி உள்ளேருந்து மீன் பிடிச்சி சாப்பிடுவாங்க. உள்ளே தண்ணியாக இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். கவனிங்க, 0 டிகிரி செல்சியஸில் அடர்த்தி 91 கிராம் per சென்டிமீட்டர் கியூப். சாரி, தப்பாக சொல்லிட்டேன்னா 0.91 கிராம். 1 கிராமோட கம்மி. பார்த்தோம்ல, நார்மலாக தண்ணியோட அடர்த்தி எவ்வளவு? 1 கிராம் per சென்டிமீட்டர் கியூப். 0 டிகிரியில் ஃப்ரீஸ் ஆகிருக்கும். அதோட அடர்த்தி என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிருச்சு. 0 டிகிரி செல்சியஸில் பனிக்கட்டியாக இருக்கும் பொழுது அதோட அடர்த்தி எவ்வளோவாமா? 0.91 கிராம் per சென்டிமீட்டர் கியூப். அதே 0 டிகிரி செல்சியஸில் அது தண்ணியாக இருந்துச்சுன்னா அதோட அடர்த்தி எவ்வளவு? அதிகமாக இருக்குது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அதோட அடர்த்தி என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது, நெருக்கமாகுது. ஏன்னா அதில் உள்ள கார்பன் டை ஆக்சைடெலாம் ரிலீஸ் ஆகிடும். ஓகேவா? அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா 1 கிராமோட கம்மி. சரியா? 1 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னா எவ்வளவு? 1 மில்லி லிட்டர். முன்னாடி சொல்லிட்டீங்க அதெல்லாம். நீரின் அசாதாரண விரிவடைவு. வெப்பப்படுத்தும் பொழுது என்ன ஆகும்? நீர் விரிவடையும். அதனால தான் பார்த்துருப்போம், பூமத்திய ரேகை பகுதியில் கடல் மட்டம் உயரும். ஏன்?
வெப்பம் அதிகமாக இருக்கும். இன்னொன்று அங்கே அழுத்தம் கம்மி, வளிமண்டல அழுத்தம் கம்மி. அதனால் அங்கேருந்து எதை நோக்கி தண்ணி நகரும்? துருவ பகுதியை நோக்கி நகரும். சரியா? துருவ பகுதியில் என்னாகும்? வெப்பம் கம்மியாக இருக்கும், தண்ணி சுருங்கி இருக்கும். இன்னொன்று வளிமண்டல அழுத்தம், அதனால் தண்ணி கீழே அமைங்கிருக்கும். அதனால் பூமத்திய ரேகையிலேருந்து என்ன துருவ பகுதியை நோக்கி கடல் நீர் நகரும். அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்? கடல் நீரோட்டம், ஓஷன் கரண்ட். அது மாதிரி சமமான நிறையுள்ள பனிக்கட்டி மற்றும் நீரினை எடுத்துக்கொண்டால் நிறை இப்போ 100 கிராம்னா 100 கிராம், இது 100 கிராம், இது 100 கிராம். பட் இது வந்துட்டு லிக்விடாக இருக்குது, இது சாலிடாக இருக்குது. சொன்ன ஸ்டேட்மெண்ட். பனிக்கட்டியின் கன அளவு நீரின் கன அளவை விட அதிகமாக இருக்கும். கன அளவுன்னா அர்த்தம் அது பிடிச்சிக்கிட்ட இடம். இது இவ்வளோ இடத்த பிடிச்சின்னா அதோட கம்மியான இடத்த தான் இது பிடிச்சிருக்கும். அப்போ நிறை டிவைடட் பை கன அளவு தான் என்னது? அடர்த்தி. நிறை டிவைடட் பை கன அளவு என்னது? அடர்த்தி. கன அளவு அதிகமானால் இப்போது 100 இருக்குது, 100 10ஆல் டிவைட் பண்ணுங்கள், 10 கிடைக்கும். அதே 100 8ஆல் டிவைட் பண்ணுங்கள், பெரிய நம்பர் கிடைக்கும், 10ஓட பெருசு கிடைக்கும். ஆமாவா? 12 சம்திங் வரும். அந்த மாதிரி இது நீரின் ஒரு அசாதாரண இயற்பியல் பண்பாகும். இமயமலை பகுதியில் வெப்பநிலை 0 டிகிரியை கூட குறையக்கூடும். இந்த வெப்பநிலையில் நீர் குழாய்களில் உள்ள நீர் பனிக்கட்டியாக உறைந்துவிடும். பைப்பு அதுக்குள்ளே தண்ணி இருக்குது. அப்போ மைனஸில் போகும்பொழுது என்னாகும்? உறையும் பொழுது என்னாகும்? வால்யூம் அதிகமாகும். அப்போ பைப் என்ன ஆயிரும்? உடஞ்சிரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பைப் அங்கே யூஸ் பண்ணணும். இது நீரின் கன அளவில் விரிவாக. ஏன் கன அளவு அதிகமாகுது? கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுத்துக்கும். என்ன ராகுல், புரியுதா? குழாய்கள் வலுவாக இல்லாவிட்டால் விரிசல், கசிவு, வெடிப்பு ஏற்படலாம். நீர் உறைவதால் அதன் கன அளவு அதிகரிப்பதே இதற்கு காரணம். ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சாதாரண விஷயங்கள். உருகுதலின் உள்ளுறை வெப்பம். முன்னாடியே புரிஞ்சது தான். உருகுதலின் உள்ளுறை வெப்பம் இது ஒரு முக்கியமான பாயிண்ட். latent heat of fusion of ice. டெம்பரேச்சர் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம் தானே? அதை வச்சு தான் இதுவும். இப்போது ஒரு டப்பா எடுத்துருங்க, அதில் ஐஸ் கட்டி இருக்குது. தெர்மோமீட்டரை உள்ளே வச்சிட்றோம். தெர்மோமீட்டரை உள்ளே வச்சுட்டு பார்த்தோம்னா மைனஸில் இருக்கும். -10 டிகிரி வச்சுக்கோ இருக்குது. இப்போ ஹீட்டு கொடுக்குறோம். மைனஸ் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி 0க்கு வந்து நிற்கும். இது 5 நிமிஷத்தில் வந்து நின்றுச்சு. 5 நிமிஷத்தில் -10 டிகிரி 0க்கு வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஐஸ் கட்டி உருக ஆரம்பிக்கும். அடுத்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கொடுத்தாலுமே அடுத்து இன்னும் 10 நிமிஷம் நீங்கள் ஹீட்டு கொடுத்தாலும் 10 அல்லது 20 நிமிஷம் கொடுத்தாலும் அது ஐஸ் கட்டியோட அளவை பொறுத்து அந்த 20 நிமிஷமும் 0 டிகிரி செல்சியஸ் தான் காட்டும். ஆனால் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அடுத்த 10 நிமிஷம் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். சரியா? 0 டிகிரி தான் காட்டும். அப்போ அந்த 10 நிமிஷம் நீங்கள் நம்ம ஹீட்டு கொடுத்தோம்ல, அது உள்ளே போய் உக்காந்துக்குச்சு. எது வரைக்கும் இருக்கும்? கம்ப்ளீட்டாக இந்த ஐஸ் கட்டி முழுவதும் தண்ணியாக மாறுற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தான் ஹீட்டு கொடுத்தாலும் அது 0 டிகிரி செல்சியஸை தான் காட்டும். அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாது. அப்போ நீங்கள் இந்த 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ கொடுக்குறோம். அந்த 10 நிமிஷம் 20 நிமிஷமே எவ்வளோ தான் காட்டுது? 0 டிகிரி செல்சியஸ் தான்
டெம்பரேச்சர் காட்டும். அப்போ நீங்கள் வெப்பம் கொடுக்கலன்னு அர்த்தம் கிடையாது. வெப்பம் கொடுத்தும் இந்த டிகிரி செல்சியஸோட வெப்பநிலை உருவாது, இன்க்ரீஸ் ஆகாது. அப்போ இந்த 10 நிமிஷம் நீங்கள் கொடுத்த அந்த ஹீட்டுக்கு பேர் தானே அது பனிக்கட்டியின் உருகுநிலை உள்ளுறை வெப்பம். உள்ளுக்குள்ளே போய் உக்காந்துக்கிச்சு. அது உட்காந்துக்கிட்டு அதோட வெப்பநிலை என்ன பண்ணலாது உயர்த்தவில்லை, உள்ளே போய் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு பேர் தானே அது உருகுதலின் உள்ளுறை வெப்பம். அந்த கதையை தான் சொல்கிறாங்க. பனிக்கட்டி தண்ணீராக மாறுவதற்கு தேவையான வெப்ப ஆற்றல் அளவு பனிக்கட்டியின் உருகுதலின் உள்ளுறை வெப்பம் என்று அழைக்கப்படுகிறது. கம்ப்ளீட்டாக பனிக்கட்டி முழுவதும் தனியாக மாறுற வரைக்கும் அதை எடுத்துக்கிட்ட வெப்பம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தானே இது பனிக்கட்டியின் உருகுதலின் உள்ளுறை வெப்பம். பனிக்கட்டியானது மிகவும் அதிக உருகுதலின் உள்ளுறை வெப்பத்தை கொண்டுள்ளது. அதன் மதிப்பு 80 கலோரி பர் கிராம். கலோரின்னா என்னன்னு பார்த்தோம், வெப்ப ஆற்றலோட அலகு. சரியா, வெப்ப ஆற்றலோட எஸ்ஐ அலகு என்னது ஜூல். 336 ஜூல் வேணும். 1 கிராம் ஐஸ் கட்டி இருக்குது. சரியா, 1 கிராம் ஐஸ் கட்டி முழுவதும் தண்ணியாக மாறணும் அப்படின்னா அது எடுத்துக்கூடிய வெப்பம் எவ்வளவு 336 ஜூல் பர் ஜூல். நோட் பண்ணிக்கோங்க, ஃபேக்டரியில் கேட்பாங்க. அது இதெல்லாம் இதுவரை கேட்டதில் கேட்பான். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, மீன் மற்றும் இறைச்சி பனிக்கட்டியினுள் வைப்பதன் மூலம் கெட்டு விடாமல் அவற்றை பராமரிக்க முடியும். ஏன் கெட்டு போகணுன்னாக்கா 2 வேணும். ஒன்று நீர் வேணும், ஹீட்டு வேணும். இது 2ல் எது இருந்தாலும் கெட்டு போயிடும். சரியா, ரெண்டு இருந்தாலும் கெட்டு போயிடும். ஸோ என்ன பண்ணுவோம், அந்த மீனில் ஐஸ் கட்டி போட்டு வச்சுருவாங்க. ஐஸ் கட்டி என்ன பண்ணும், அந்த மீனில் உள்ள ஹீட்டெல்லாம் உறிஞ்சிக்கும். உறிஞ்சிக்கிட்டு உருகாது, உறிஞ்சிக்கிட்டு ஐஸ் கட்டியாகவே இருக்கும். அப்போ மீனில் என்ன இருக்காது, வெப்பம் இருக்காது. அப்போ டீகம்போஸ் ஆகாது. இது 2 உருகாது. அதுக்கு தான் என்னது உருகணுன்னா என்ன வேணும், 1 கிராமுக்கே 336 ஜூல் டெம்பரேச்சர் வேணும். புரியுதா, உறிஞ்சிக்கிட்டு உருகாது, அப்படியே இருக்கும், ஐஸ் கட்டியாகவே இருக்கும். அதுக்கு மேலே நீ ஹீட்டு கொடுத்தா தான் அது உருகும். நான் சொன்னல 10 நிமிஷம் ஐஸ் கட்டி முழுவதும் கம்ப்ளீட்டாக தண்ணியாக மாறுற வரைக்கும் அதோட டெம்பரேச்சர் எவ்வளோ தான் காட்டும், 0 டிகிரி தான் காட்டும். அப்போ அந்த 10 நிமிஷமாக நீ கொடுத்த ஹீட்டன்னா உள்ளே போய் ஒளிஞ்சிக்கும். அதான் உள்ளுறை வெப்பம், லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் ஐஸ் அப்படின்றான். பனிக்கட்டியின் உள்ளுறை வெப்பம் அதிகமாக இருப்பதால் அது உருகும்போது மீன்களில் அதிக அளவு வெப்பத்தை உறிஞ்சிக்கொள்கிறது. இதனால் உணவினை குறைந்த வெப்பநிலையில் நீண்ட நேரம் கெட்டு போகாமல் பாதுகாக்க முடியும். உருகாது, அவன் போட்டிருக்கான் அப்படின்னு உருகாது. நீர் ஆவியாதலின் உள்ளுறை அதே கதை தான். சரியா, அதே தான். தண்ணி இருக்குது, தண்ணியில் வெப்பநிலை எவ்வளோ இருக்கும், இப்போ 31 டிகிரி செல்சியஸ். ஏன்னா அங்கே ரூம் டெம்பரேச்சர் 31 டிகிரி செல்சியஸ் காட்டுது. தெர்மோமீட்டரை உள்ளே போட்டுருங்க, 31 டிகிரி செல்சியஸ் காட்டும். இப்போ அடுப்பு பற்ற வைங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்தில் கிர்ன்னு 5 நிமிஷம் 10 நிமிஷமே வச்சுக்கோம். கிர்ன்னு டெம்பரேச்சர் 31லேருந்து 100க்கு வந்து நிற்கும். 100 டிகிரி செல்சியஸுக்கு வந்துடும். பியூர் வாட்டராக இருந்தால். இம்பியூர் மினரல்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறது தகுந்த மாதிரி இது 100 110 அந்த மாதிரிலாம் போய் நிற்கும். இப்போ பியூர் வாட்டரை வச்சுக்கோம், 100 டிகிரி செல்சியஸில் வந்து நிற்கும். சரியா, ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில். அடுத்து நீங்கள் 1 மணி நேரம் அந்த அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருந்தாலும், 1 மணி நேரம் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருந்தாலும் டெம்பரேச்சர் எவ்வளோ தான் காட்டும், 100 டிகிரி செல்சியஸ் தான் காட்டும். கம்ப்ளீட்டாக அந்த தண்ணி முழுவதும் ஆவியாகிற வரைக்குமே அந்த பாத்திரத்தில் டெம்பரேச்சர் சிஸ்டம் அமைப்புன்னு சொல்லுவாங்க. டெம்பரேச்சர் எவ்வளோ தான் காட்டும், அவ்வளோ தான் காட்டும். அப்போ அந்த 1 மணி நேரம் நீ கொடுத்த அந்த ஹீட்டு என்ன எங்கே போச்சு, உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிச்சு.
சரியா? ஆவி ஆனதுக்கப்புறம் வேணால் அந்த ஆவியை பிடிச்சி நீ ஹீட்டு கொடுக்கலாம், ஆவி ஆனதுக்கப்புறம். சரியா? ஆவி ஆயிரும் இதெல்லாம். அதனால தான் பாருங்கள், தண்ணி சுண்டுற வரைக்குமே பாத்திரம் ஒன்றும் ஆகாது. தண்ணியெல்லாம் சுண்டி ஆவி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அடுப்பு எரிஞ்சிகிட்டே இருந்தால் பாத்திரம் அப்படி தகன்னு சகப்பாயிரும். ஏன்னா பாத்திரம் வந்து என்னது, மெட்டலு, அதோட பாயிலிங் பாயிண்ட் வேறு, அது வரைக்கும் அது தாங்கும், அதனால் இன்க்ரீஸ் ஆகும். மெட்டல் தானே 1000 சில்லற வரைக்கும் அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி சகப்பாயிரும் பாத்திரம். ஓகேவா? சரி, ரைட். அப்போது தண்ணி முழுவதும் ஆவி ஆகிற வரைக்கும் அந்த 1 மணி நேரம் நீ கொடுத்தல ஹீட்டு, அந்த ஹீட்டுக்கு பேர் என்னது, நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம். 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அடையும் போது அது திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாற்றம் அடைகிறது. கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லியிருக்கான், நான் சொன்ன கருத்து புரிஞ்சுக்கோங்க. நீரின் வெப்பநிலை 100 டிகிரிக்கு மேல் உயராது, அதுக்கு மேலே நீங்கள் ஹீட்டு கொடுத்தாலும். ஏனெனில் கொடுக்கப்படும் வெப்ப ஆற்றல் கொதிக்கும் நீரின் இயற்பியல் நிலையை மட்டுமே மாற்றுகிறது. இயற்பியல் நிலைன்னா என்னது, நீரை ஆவியாக மாறுது. ஓகேவா? ரைட். இந்த வெப்ப ஆற்றல் நீராவியினுள் சேமிக்கப்படுகிறது. எனவே இது நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம் எனப்படுகிறது. நீராவியானது மிகவும் அதிக ஆவியாதலின் உள்ளுறை வெப்பத்தை கொண்டுள்ளது. தண்ணி அதோட அதிகம், 540 கலோரியாம் பர் கிராம். ஜூலில் போட்டோம் 2268 ஜூல் பர் கிராம். பர் கிராம் நீராவியாக மாற்றணுன்னா அது எவ்வளோ வெப்பத்தை உறிஞ்சணும், குறைஞ்சது 2268 ஜூலை உறிஞ்சணும். அதனால தான் தீ அணைப்பான்லாம் தண்ணியை ஊற்றுவோம். ஏதாவது நெருப்பு அணைங்கன்னா என்ன பண்ணுவோம், தண்ணியை ஊற்றுவோம். ஏன்னா தண்ணி ஆவியாகிறதுக்கு இவ்வளோ ஜூல் வெப்பத்தை உழிஞ்சும். சரியா? ஒரு பொருள் எரியுன்னா அது குறைஞ்சபட்ச வெப்பநிலை தேவை, பார்த்துருப்போம். அப்போ தண்ணி போய் விழுந்த உடனே அந்த எரிஞ்சிக்கிட்டு இருக்க பொருளோட வெப்பத்தெல்லாம் இது உறிஞ்சிடும் டக்குன்னு. அப்போ அந்த மரக்கட்டை எரியறதுக்கு அல்லது அந்த பஞ்சு எரியறதுக்கான அல்லது பேப்பர் எரியறதுக்கான குறைஞ்சபட்ச வெப்பநிலை என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். அப்போ ஆஃப் ஆயிரும். சரியா? அதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுவோம். ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான் கான்செப்ட் எல்லாமே. தண்ணி ஊற்றி அணைப்போம், ஏன், இதுதான் காரணம். தன் வெப்ப ஏற்பு திறன். தன் வெப்ப, ஏதோ ஒரு பொருள், சரியா, அந்த பொருளோட டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வெப்பநிலை என்னன்னு அர்த்தம், அதில் உள்ள மாலிகுல் வைப்ரேஷன் ஆகிறது. நீங்கள் கிளாஸ் முடியிற டைமில் வரீங்க தமிழ் செல்வன். இது பொருளுக்கு பொருள் மாறுபடும். வெப்பநிலை என்னன்னு அர்த்தம், அந்த பொருளில் இருக்கக்கூடிய மாலிகுலுடைய இயக்க ஆற்றல், சராசரி இயக்க ஆற்றல். இது பொருளுக்கு பொருள் மாறுபடும், ஏன்னா மாலிகுல் டிஃப்ரெண்ட் இல்லையா, அது மாதிரி ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறோம், ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி 2 இருக்குது. சரி, ஹீட் கெப்பாசிட்டினா ஒரு பொருள் அது எத்தனை கிலோ வேணாலும் இருக்கலாம், நிறையெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு பொருளோட டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா எவ்வளோ வெப்பம் கொடுக்கணும் தேவைப்படும்னு பார்த்தா ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னாக்கா குறிப்பிட்ட நுரையுள்ள பொருள் 1 கிலோகிராம் தண்ணி, அந்த 1 கிலோகிராம் தண்ணியில் 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும். டெம்பரேச்சர்னு என்ன அர்த்தம், அது இப்படி ஆடிட்டு இருக்குது, இப்படி இவ்வளோ வேகமாக ஆடிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகமாக ஆட்ட வைக்கணும் அதில் உள்ள மாலிகுல்லாம், அப்போ தான் என்ன டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி இன்னும் கொஞ்சம் வேகமாக ஆடணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஹீட்டு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதுக்கு பேர் தானே தன் வெப்ப ஏற்பு திறன், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இந்தியாவில் இன்னும் நிறைய பேருக்கு இப்படி தான் நம்மளை படிக்க வச்சுருக்கானுங்க. ஹீட்டுனா வேறு, டெம்பரேச்சர்னால் வேறேங்கிறதே தெரியாது. அவன் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராக இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்து கேள்வி தெரியாது. அதான் நம்ம இந்தியாவோட நிலைமை, மாறணும் அது. சரியா? அதான் 2010-11 சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அப்போ தான் போகிறான், இந்தியன் கிராஜுவேட்ஸ் ஆர் நாட் எஜுகேட்டட் அப்படின்றான். இந்தியாவில் பட்டதாரி எல்லாம் அறிவாளி இல்லைன்றான்.
நம்ம தானே படிச்சுட்டு வந்திருப்போம், தெரியாது, ஏதோ யூஸ் பண்ணுறோம், ரைட், அவ்வளோதான். அப்போ நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸுலேருந்து சாப்பாடுலேருந்து யார் டிசைட் பண்ணுறா? விளம்பரம், சினிமாக்காரன், கூத்தாடி பசங்க, அங்கே இருந்தால் நம்ம வாங்கி யூஸ், அது நமக்கு தேவையா, அந்த டெம்பரேச்சருக்கு தேவையா என்ன சுயமாக நம்ம முடிவு எடுக்கிறது இல்லை. அது மாதிரியே உருவாக்கி வச்சுருக்கானுங்க. அதான் பழமொழி, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது, படிப்பு வேறு இது வேறு அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். அதனால தான் போய் என்ன பண்ணுறோம், அளவு குத்துறோம், குண்டை மிதிக்கிறோம், நெருப்பில் தூக்கி எல்லாத்தையும் போடுறோம், பாலை கொண்டு போய் கல்லில் ஊற்றுறோம், எல்லாம் அவன் தானே. பாலை விஷயம் பண்ணாக்கா அவனுக்கு அந்த பரிகாரம்பா சரியாயிரும்பா, எல்லாம் எங்கே போய் சரியாகும்? பூமுட்டையனுங்க, நானும் அப்படி தான் இருந்திருக்கேன், இப்போ இல்லை. ஒரு பொருளின் ஓரலகு வெப்பநிலையை பாருங்கள், ஓரலகு வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸாக உயர்த்த, ஒரு பொருளின் வெப்பநிலை அப்படி வச்சுக்கோங்க, இதே தப்பாக தான் போட்டிருக்கான். ஓரலகு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவையான வெப்பத்தின் அளவு அப்பொருளின் தன்வெப்ப ஏற்புத்திறன். அனைத்து விதமான திரவங்களும் நீர் தன்வெப்ப ஏற்புத்திறன் மிகவும் அதிகம். இதுவும் அதிகம், தன்வெப்ப ஏற்புத்திறன் இதுக்கு அதிகம். திரவமாக இருக்குல்ல பொருள், ரூம் டெம்பரேச்சரில் திரவமாக இருக்கக்கூடிய பொருள், அப்படி ரூம் டெம்பரேச்சரில் திரவமாக இருக்கக்கூடிய பொருளில் தன்வெப்ப ஏற்புத்திறன் அதிகமாக இருக்கக்கூடிய பொருள் எது? தண்ணி. அதுவும் ஒரு காரணம், நீரை அணைக்கிறதுக்கு நம்ம தண்ணியை பயன்படுத்துறது. 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி உயர்த்துவதற்கு 1 கலோரி ஆற்றல் தேவைப்படுகிறது. 1 கலோரி, ஜூல்னா கலோரி, ஜூல் கன்வெர்ட் பண்ணுங்கள். அதிக தன்வெப்ப ஏற்புத்திறனால் நீரானது சூடாகவோ அல்லது குளிர்ச்சியாகவோ மாற அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கிறது. சரியா? 1 கலோரி தேவைப்படுது. அப்போ நீர் சூடாகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கும். அதே எண்ணெய் இருக்கா, அதோட தன்வெப்ப ஏற்புத்திறன் கம்மி. எண்ணெய் சீக்கிரம் அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடும். டெம்பரேச்சர், வெப்பநிலை வைப்ரேஷன் ஆகிறது. அதனால தான் சமையல் பண்ணும் பொழுது சீக்கிரமாக சமைக்கணும். இப்போ மட்டனை சிக்கனை எடுத்துகிட்டு வரீங்க, மணி 1 மணி ஆச்சு, பசிக்குது, பயங்கர பசி, பசி. குழம்பு வைப்பீங்களா, எண்ணெயில் போட்டு போயிருப்பீங்களா? டேஸ்ட்டுக்காக மாற்றிட்டீங்க நீங்கள். எண்ணெயில் போட்டிங்கன்னா சீக்கிரம் கறி வெந்துடும். ஆமாவா? சில்லி சிக்கன் போடுங்க, அதே குழம்புல கறியை போடுங்க, எது சீக்கிரம் வேகும்? ஏன்னா அதோட டெம்பரேச்சர் குயிக்காக இன்க்ரீஸ் ஆகிரும். அதுலேருந்து குயிக்காக எங்கே போகும்? வெப்பம் கறிக்குள்ளே போய் கறி சீக்கிரம் வெந்துடும். தண்ணியோட டெம்பரேச்சர் அவ்வளோ சீக்கிரம் இன்க்ரீஸ் ஆகாது. பாருங்கள் வெப்பம் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு பாருங்கள். வெப்பநிலை எப்படி, வெப்ப கடத்தல் வச்சுக்கோங்க. தெர்மல் கண்டக்ஷன், இதெல்லாம் தான் காரணம். அப்படின்னா என்ன சார்? 2 பொருள் இருக்குது, ஃபிசிக்ஸில் பார்ப்போம். இதில் 10 டிகிரி செல்சியஸ், சரியா? இதில் 9 டிகிரி செல்சியஸ். இது ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடுங்க. இதிலேருந்து இதுக்கு வெப்பம் ட்ராவல் ஆகும். எது வரைக்கும் சார்? 2ஓட வெப்பநிலையும் பேலன்ஸ் ஆகிற வரைக்கும். அப்போ 9.5 டிகிரி செல்சியஸ், 2 மாறுற வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சரியா? எவ்வளோ வேகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? இப்போ இதுலேருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, மெதுவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதே இதில் 10 டிகிரி செல்சியஸு, இன்னொரு பொருளை 1 டிகிரி செல்சியஸ். இதுலேருந்து குயிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் வெப்பம். ஏன்னா 2க்கு வேறுபாடு எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. அதுதான். அப்போது தண்ணி 100 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். 100 டிகிரி குழம்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணால் 150 டிகிரி ஏறும். அதே எண்ணெய் குயிக்காக என்ன ஆயிரும்? 200-300 டிகிரி போயிடும் குயிக்காக. ஏன்னா தன்வெப்ப ஏற்புத்திறன் கம்மி, இதுக்கு தன்வெப்ப ஏற்புத்திறன் அதிகம். ரொம்ப நேரம் ஹீட் பண்ணால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி 100-150 டிகிரிக்கு வரும். அதுக்கப்புறம் 150 டிகிரிலேருந்து அந்த கறிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் ஹீட்டு. அப்போ ரொம்ப நேரம் ஆயிடும்.
அதே இது குயிக்கான ஆயிரும் 300 400 500 வரைக்கும் போயிடும். குயிக்காக 500லேருந்து அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது சீக்கிரம் நடந்துடும். 150லேருந்து 100க்கு போகிறது ஈஸியாக குயிக்காக போகுமா, அல்லது 300லேருந்து 100க்கு போகிறது குயிக்காக போகுமா? இதுதான் பள்ளம். இது இப்படி ரொம்ப சறுக்கலாக இருக்குது, இது ரொம்ப ஸ்லோப் கம்மியாக இருக்குது. இங்கே தண்ணி ஊற்றினா மெதுவாக போகும், இதில் ஊற்றினா சரட்டுன்னு போயிடும். அதை வச்சுக்கோங்க. வெப்ப ஏற்றத்தாழ்வு ரொம்ப அதிகம், குயிக்காக அதுலேருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சீக்கிரம் கறி வந்துடும். அதுதான் காரணம். அதனால தான் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது. நம்ம அதை டேஸ்ட்டுக்கு மாற்றிட்டோம். சரியா? ரைட். அப்பளம் இருக்குல்ல, எதில் போட்டு பொரிப்பீங்க? தண்ணியில் போட்டு பொரிக்க முடியுமா அப்பளத்தை? அதுக்குள்ளே ஊறிடும், அது வேகிறதுக்குள்ளே அது ஊறிடும். இதனால் நீரானது அதிக வெப்பத்தை உறிஞ்சி நீண்ட நேரம் அதனை தக்க வைத்து கொள்ள முடியும். அதேமாரி அந்த எண்ணெய் ரெண்டையுமே என்ன பண்ணிட்டோம், ஹீட் பண்ணி வச்சிட்டோம். இந்த பக்கம் தண்ணி இருக்குது, அந்த பக்கம் எண்ணெய் இருக்குது. ரெண்டில் யார் ஃபஸ்ட்டு கூலிங் ஆவாங்க அப்படின்னாக்கா எண்ணெய் தான் கூலிங் ஆகும். குயிக்காக என்ன ஆயிரும், ஹீட் ஆகிடும், குயிக்காக வெப்பத்தை இழந்துடும். இது மெதுவாக தான் வெப்பமாகும், லேட்டாக தான் கூலாகும். ஓகேவா? நீரின் இத்தகைய பண்பாடு இயந்திரங்களில் குளிர்விக்க பயன்படுகிறது. ரேடியேட்டர்லாம் கார் இயந்திரங்களிலே நீரை செலுத்தும் பொழுது நீரானது ரேடியேட்டரில் உள்ள வெப்பத்தை உறிஞ்சிக்கிறது. என்ஜின் ஓடும் பொழுது உள்ள ஃப்ரிக்ஷன்னால் ஹீட் ஆகும். அளவுக்கு அதிகமாக ஹீட் ஆனால் என்ன ஆயிரும், என்ஜின் வெடிச்சிடும். ஸோ அதோட ஹீட்டை யார் எடுத்துக்குவா? ரேடியேட்டரில் உள்ள தண்ணி உறிஞ்சிக்கும். தன் வெப்ப ஏற்பு திறன் அதிகம். சரியா? எவ்வளோமா? 1 கிராமுக்கு 1 கலோரி. 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகுனா 1 கலோரி வெப்பம் வரும். புரிஞ்சுதா? அதான் வேதியியல். இப்போ பார்த்ததெல்லாம் என்னது, தண்ணியோட இயற்பியல் பண்புகள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வேதியியல் பண்புகள். போயிட்டே இருக்கு, அதில் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தான் சொல்லிடலாம். லிட்மஸ் தாளின் மீது வினை. தூய நீர் என்ன கிடையாது, எப்படி இருக்கும், நடுநிலை தன்மையுடையது. பட் மழை நீர் 7ஓட பிஹெச் வேல்யூ 7ஓட கம்மியாக இருக்குது. என்ன காரணம்? கார்பன் டை ஆக்சைடு அது கரையும் அதில். அப்போது எவ்வளோ வரும்? 5.6ஆ? அதுக்கு மேலே சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடெலாம் கரையும் பொழுது 5.6ஓட கீழே போயிடும். அதான் அமிலமலை. பார்த்தோமா? ரைட். தண்ணி எந்த வித மாற்றத்தையும் செய்யாது. நிலைப்புத்தன்மை, நிலையான சேர்மம். 2000 டிகிரி செல்சியஸ் வேணும் ஹீட் பண்ண அப்படின்னாக்கா 0.02% வந்துட்டு சிதைவடைஞ்சு ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் மாறும். புரியுதா? 1 லிட்டர் தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா எவ்வளவு? 1000 மில்லி லிட்ரு, 100. அதில் 1000 டிகிரி செல்சியஸ் 2000 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை கொடுத்த அப்படின்னாக்கா அதில் 20 மில்லி மட்டும் ஆக்சிஜனாகவும் ஹைட்ரஜனாகவும் உடையும். மற்றதெல்லாம் தண்ணியாகவே இருக்கும். பயங்கர நிலைப்புத்தன்மை உடையது எது? நீர். வினையூக்கும் தன்மை. வினையூக்கும் தண்ணியில் ஒரு சில பொருளை கரைக்கும் பொழுது அவங்க வேகமாக வினையில் ஈடுபடுவாங்க. வினையூக்கி, கேட்டலிஸ்ட். பல வேதி வினைகள் எங்கே? தண்ணியில் தான் பண்ணுவாங்க. இது என்னது? HCl-ஆ? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். நம்ம வயிற்றில் உற்பத்தி ஆகுதில்ல, அதுக்கு தண்ணியும் ஹீட் இருந்தால் போதும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிடைச்சது. உலோகங்களோட தண்ணி வினை புரியுமா? வினை புரியும். அரை வெப்பநிலை சோடியம், பொட்டாசியம், கால்சியம் அதிவேகமாக வினை புரியுமாம்மா. சோடியம் நீருடன் வினை புரிந்து ஹைட்ரஜன் வாயு மற்றும் சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலை தருது. சோடியம் தண்ணியோட, சோடியமு தண்ணி கூட வினை புரிந்து சோடியம் உப்பு, சோடியம் ஹைட்ராக்சைடு தண்ணி ப்ளஸ் H2O மொழிக்கு, சாரி H2Oவில் H2 ஹைட்ரஜன் வாயு கிடைக்குது. அதுமாதிரி மெக்னீசியம் சற்று மந்தம், சூடான நீரோட வினை புரியும் மெக்னீசியம்.
ஹைட்ரஜன் வாயு ப்ளஸ்ஸு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குதாம். பல உலோகங்கள் நீருடன் வினைபுரிந்து ஆக்சைடு ஹைட்ராக்சைடு கிடைக்கும். இரும்பு ஆக்சைடு கிடைக்குதா? இரும்பு ஆக்சைடு அவனானது துருப்பிடிக்கிறது. இரும்பு துருப்பிடிக்கிறது தான் எனது அரிமானம். அரிமானத்துக்கு இங்கிலீஷில் நம்ம ரஸ்டிங். தாமிரம் எந்த வெப்பநிலையில் நீருடன் வினைபுரிவதில்லை? தண்ணி கொதிக்க வைக்கிறதுலாம் தாமிரத்தில் பயன்படுத்தலாம், காப்பரில். பட் சமைக்கக்கூடாது காப்பரில். ஏன்? ஆசிட் கூட வினைபுரியும். காய்கறி பழங்கள்லாம் ஆசிட் இருக்கும், பிரச்சனை. அதனால் அது பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச கொதிகலன் ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். டீ கடையில் யூஸ் பண்ணுறாங்களே பாய்லரு, அதெல்லாம் எதில் இருக்கும்? காப்பரில் தான் இருக்கும். ஏன்னா தண்ணி வினை புரியாது. அது கூட அலோகங்களுடன் வினை புரியுமா? விரியும். செஞ்சூடான கார்பன், அதான் கல்கரி. நீராவியுடன் வினை புரிது நீர் வாயுவை பார்த்தோம்னது கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் கிடைக்கும். அதேமாதிரி குளோரின் வாயு நீரில் கரைந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை உருவாக்கும். குளோரின் வாயு நீரில் கலந்தானே ஆயிடும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். அதுதான் அந்த குளோரின் கலந்த தண்ணி அதிகமாக குளோரின் கலந்துட்டானா வயிறு புண்ணாயிரும். ஏன்? செல்கள்லாம் கொன்றும். நீர் சர்வ கரைப்பான். மேக்ஸிமம் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? தண்ணியில் கரையும் எல்லாமே. யூனிவர்சல் சால்வெண்ட். உப்பு சர்க்கரை எல்லாத்தையுமே கரைக்கிறோமா? அதே மாதிரி இதில் தேன் பால் திரவங்களையும் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்களையும் கரைக்கும் திறன் பெற்றது. எது? நீர். கார்பன் டை ஆக்சைடு அடைச்ச நீருக்கு பேர் என்ன? சோடா நீர். சோடா நீர் என்ன சுவை இருக்கும்? ஆசிடு லைட்டாக புளிப்பு சுவை இருக்கும். தண்ணி சூடு பண்ணக்கூடிய பாத்திரத்தில் என்ன இருக்கும்? சுற்றிலும் உப்பு படிஞ்சிருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. ஏன்? தண்ணியில் கலந்துருக்கக்கூடிய மினரல்ஸ். எஞ்சிய திடப்பொருள் படிவங்கள் ஆகும். எதில்? பாத்திரம். தண்ணி சூடு பண்ணக்கூடிய பாத்திரத்தில் வெள்ளையாக படிஞ்சிருக்கும். தண்ணியில் இருந்த உப்பு தான், வேறு ஒன்றும் கிடையாது. உப்பு, மினரல்ஸு, டஸ்ட்டு இதெல்லாம் இருக்கும். நீரில் கலந்துடக்கூடிய உப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உப்பில் தான் கால்சியம் பாஸ்பரஸ்லாம் இருக்கும், நம்ம எலும்புக்கு தேவை. அதனால தான் என்ன பண்ணக்கூடாது? கேன் தண்ணியாக இப்பொழுது எப்பயும் குளிக்கக்கூடாது. நம்ம ஊரில் இயற்கையாக நம்ம முன்னோர்கள் எந்த தண்ணியை குடித்தாங்களோ அந்த தண்ணியை தான் பிடிச்சி குடிக்கணும். அதில் தான் நம்ம உடம்புக்கு தேவையான மினரல்ஸ்லாம் இருக்கும். நம்ம உடம்பு எடுத்துகிட்டு நல்லாயிருக்கும். அந்த அந்த இந்த தண்ணியை குடித்தோம் ஃபில்ட்ரு வாட்ரு குடித்தோம்னா என்ன ஆகும்? ஆர்ஓ வாட்ரு. அதில் நமக்கு தேவையான மினரல் இருக்காது, எலும்பெல்லாம் வீக் ஆகிடும். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பணம் தள்ளணும். தாவரங்கள் வளர்ச்சிக்கு அவசியம். மினரல் அதிலிருந்து எடுத்துக்கும். சுவை தருகிறது நீருக்கு. அத்தியாவசிய தாதுக்கள் நமது உடலுக்கு தேவையான. உயிர் வாழ்வதற்கு தேவையான பல வேதிவினை செல்களில் நடைபெறுகின்றன. அங்கு நீர் அவசியம். குழாய் நீர், நதி நீர், கிணற்று நீர் திடப்பொருள்களை கொண்டுள்ளது, அதான் மினரல்ஸ். ஆனால் மழை நீர் மற்றும் வடிகட்டிய நீரில் திடப்பொருள்கள் கரைந்திருப்பதில்லை, மினரல்ஸ் இருக்காது. எனவே இந்த நீர் ஆவியான பிறகு பொதுமையான வளையங்களை உருவாக்காது. மினரல்ஸ் இல்லை. சரியா? நல்ல தண்ணி இதெல்லாம் மினரல்ஸ் இல்லை. அதனால தான் அந்த தண்ணி வைக்கக்கூடிய பாத்திரத்தில் என்ன இருக்காது? உப்பு இருக்காது. கிணற்று நீரோ போர் தண்ணி இருக்குல்ல, அது அந்த உப்பு தண்ணி தானே சூடு பண்ணி குளிப்போம். அந்த தண்ணி வைக்கக்கூடிய பாத்திரம் உப்பு. ஏன்னா அந்த மினரல்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. திடப்பொருட்கள் மற்றும் தாதுகள் தவிர காற்று நீரில் கரைந்துள்ளது. நம்ம தானே என்ன காற்று கரைஞ்சிருக்கும்? ஆக்சிஜன் கரைஞ்சிருக்கும். சரியா? கூலிங் ஆச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு கலந்துருக்கும். அதனால தான் தண்ணியை ஹீட் பண்ணுங்கள், முட்டையே வருதா? என்னது?
ஹீட் பண்ண தண்ணியில் இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறு வேகமாக வைப்ரேட் ஆகும். அப்போ கேப் என்ன ஆகும்? கேப்பில் தானே அந்த நீர்லாம் கரைஞ்சிருக்கும், அதால் உள்ளே இருக்க முடியாது. அது ஒல்லி, இதோட மெலிசானது வாயுக்கள். ஸோ இவங்க வேகமாக வைப்ரேட் ஆகிறதுனால அவங்களால முடியாது. ஸோ கூட்டத்துக்குள்ளே இருந்து என்ன ஆகும்? அந்த கேஸ்லாம் வெளியில் ஓடியாந்துடும். வெப்பப்படுத்தும் பொழுது அந்த முட்டை வர்றதுக்கு காரணம் நீரில் இருக்கக்கூடிய கரைஞ்சிருக்கக்கூடிய கேஸ். ஓகேவா? வாயு. அனைத்து இயற்கை நீர் ஆதாரங்களும் காற்று கரைந்துள்ளது. நீரில் நைட்ரஜனின் கரைதிறனை விட ஆக்சிஜன் கரைதிறன் அதிகம், நமக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் நீரில் உயிரினங்கள் வாழ முடியுது அப்படின்னு பார்த்தோம். நீரில் நைட்ரஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை தவிர சுமார் 35.6% ஆக்சிஜன் கரைந்துள்ளது. இந்த ஆக்சிஜனை உறிஞ்சிக்கிட்டு தான் தாவரங்களும், நீரில் இருக்கக்கூடிய தாவரங்களும் விலங்குகளும் உயிர் வாழ்கின்றன. ரைட். உயிரினங்கள் வாழ்வதற்கு நீரில் காற்று கலந்திருப்பது அவசியம். மீன்கள் நீரில் ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு செவில் வழியே நீரை வெளியேற்றுகின்றன. செவில்னால் அந்த காது மாதிரி இருக்கும், அது உள்ளே பூந்து போகும்பொழுது சிவப்பாக இருக்கும். அது உறிஞ்சி என்ன பண்ணும்? ஆக்சிஜனை உள்ளே விட்டு நம்ம லங்ஸ் செய்கிற வேலையை அது செஞ்சிடும். மீன்களுக்கு மட்டும் கிடையாது, தாவரத்துக்கு வேணும். ஆமாவா? அப்புறம் தாவரத்துக்கு எதுக்கு? உயிர் வாழ்கிறதுக்கு வேணும். அது இல்லாமல் தாவரத்துக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவை. எதுக்கு? ஒளிச்சேர்க்கைக்கு. இங்கே நீர் மட்டும் போட்டிருக்கானுங்க, எட்டு போனவனுங்க. மீன்கள் மட்டும் கிடையாது, தாவரத்துக்குமே சுவாசித்தலுக்கு ஆக்சிஜன் வேண்டும். தண்ணியில் உள்ள ஆக்சிஜன் தான் எடுத்துக்கும். ஓகேவா? அப்புறம் ஒளிச்சேர்க்கைக்கு என்ன வேணும்? கார்பன் டை ஆக்சைடு வேணும். தண்ணியில் கலந்துருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும். நீரில் கலந்த கார்பன் டை ஆக்சைடு சுண்ணாம்புடன் வினைபுரிந்து கால்சியம் பை கார்பனேட்டாக உருவாகும். இதுதான் வந்துட்டு என்னது? அந்த கால்சியம் பை கார்பனேட். அந்த மீன்களோட எலும்பு, மேலே ஓடு, நத்தையோட ஓடெல்லாம் இருக்குல்ல அது, அப்புறம் என்னது பவளப்பாறை இருக்குல்ல, அதெல்லாம் உருவாகிறதுக்கு காரணம். நத்தை, சிப்பி, கடல் வாழ்வின் கால்சியம் கார்பனேட்டிலிருந்து கால்சியம் கார்பனேட் பிரித்தெடுத்து தங்களது மேல் ஓடுகளை உருவாக்கியுள்ளனர். கால்சியம் பை கார்பனேட்லேருந்து கால்சியம் கார்பனேட்டாக மாற்றிக்கும். ஓகேவா? கால்சியம் பருக உகந்த நீர். ஒவ்வொரு லிட்டர் கடல் நீரிலும் 1 லிட்டரில் 35 கிராம். அப்போ எத்தனை பர்சன்டேஜ்? 1 லிட்டர்னா எவ்வளவு? 1000 மில்லி லிட்டர். 1000 மில்லி லிட்டர்னா எவ்வளவு? 1000 கிராம். அதில் 35 கிராம் என்ன இருக்குது? உப்பு. அப்போ 3.5% மேலே என்ன இருக்குது? உப்பு. ஆமாம் தானே? 1000னா செட் ஆகுமா? சரி, 35 கிராம் அப்படி மட்டும் நான் வச்சுக்கோங்க. சோடியம் குளோரைடு கரைந்துள்ள உப்பு, சாதாரண உப்பு. சாதாரண உப்பு 35 கிராம் கலந்துருக்காமா. அது உவர் நீர், பருகுவதற்கு உகந்ததல்ல. மனித நுகர்வுக்கு தகுதியான நீரே பருக உகந்த நீர். ஒவ்வொரு லிட்டர் பருக உகந்த நீரும் 1 முதல் 2 கிராம் சாதாரண உப்பையும் பிற உப்புகளையும் கொண்டு இருக்கும். 1லேருந்து 2 கிராம் ஒவ்வொரு லிட்டர்லேயும் சாதாரண உப்பு. அப்புறம் அது இல்லாமல் பருக உகந்தது தானே? ரைட். ஓகே. சாதாரண உப்பான சோடியம் குளோரைடை தவிர சிறிதளவு கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், தாமிரம், துத்தநாகம் எல்லாம் இருக்கும். இதில் உகந்த நீரில் ஆர்வம் பண்ணோம்னா என்ன ஆயிரும்? இதெல்லாம் காலியாயிரும். அப்போ உடம்புக்கு இதெல்லாம் கிடைக்காது. அப்போ எலும்பு இதெல்லாம் என்ன ஆயிரும்? வீக் ஆகிடும். மெட்டபாலிசம் ஒழுங்காக நடக்காது. இவ்வளோ விஷயம் இருக்குது. அந்த ஊரில் என்ன இயற்கையாக நம்ம முன்னோர்கள் தண்ணி குடித்தாங்களோ அந்த தண்ணி தான் குடிக்கணும். அதேமாதிரி காய்ச்சினிங்கனாலும் இந்த மினரல்ஸ்லாம் என்ன ஆயிரும்? பாத்திரத்தில் ஒட்டிக்கும். அந்த பிரச்சனையும் இருக்குது. அதனால் எப்பயுமே ரெகுலராலாம் காய்ச்சிய நீரை குடிக்கக்கூடாது. உடம்பு சரியில்லை ஓகே, மற்ற நாள்லாம் நார்மலாக உங்கள் ஊரில் கிணறு, ஏரி, குளம் எதில் இருக்கோ அந்த தண்ணியை தான் குடிக்கும். வருங்க. நீருக்கு சுவை தருகின்ற இந்த தாது உப்புகள் இவங்கெல்லாம் மினரல்ஸ் மனிதன் வளர்சிதை மாற்றத்திற்கு இன்றியமையாதது. மெட்டபாலிசம்
கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குல்ல, ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறும், அவ்வளோதான். இப்போது கார்போஹைட்ரேட்டு ஃபேட்டாக மாறும், ஃபேட்டு கொழுப்பு அமிலமாக மாறும், கொழுப்பு அமிலம் ஃபேட்டாக மாறும். அதெல்லாம் தானது வளர்ச்சிதை மாற்றம். அது நடக்கணும்னா இவங்க தேவை. பருக உகந்த நீரில் காற்றும் கலந்துருக்கும். என்னென்ன காற்று? நைட்ரஜனு, ஆக்சிஜனு, கார்பன் டை ஆக்சைடு. இதில் அதிகமாக ஆக்சிஜன் இருக்கும். சாக்கடல், டெத் சி அங்கே பார்த்துருப்போம். மத்திய கிழக்கு இஸ்ரேல் அந்த பக்கத்தில், அது மத்திய தரைக்கடல்லேருந்து பிரிஞ்ச ஒரு நீர்ப்பரப்பு ஏரி. அங்கே அந்த ஏரியா ஃபுல்லாக பாலைவனம். ஸோ எந்த ஆறும் அதில் போய் கலக்கலை. சரியா? மத்திய கிழக்கு தானே, அது ஒன்லி ஆவியாகிறது. துணை அயன மண்டலம், துணை அயன உயரழுத்த மண்டலம். மேலேருந்து வளிமண்டலம் கீழே இறங்கும். ஜாகிரஃபி. மழை பெய்யாது, அப்போ ஆறு போய் எதுவும் கலக்கலை. அந்த கடல் நீர் அங்கேருந்து பிரிஞ்சு வந்துச்சுல, அதில் உள்ள தண்ணியெலாம் ஆவியாகி போயிட்டே இருக்குது. சீக்கிரமே என்ன ஆயிரும்? அது ஒன்றும் இல்லாமல் போயிடும், தண்ணியே இருக்காது. இப்போ எல்லாம் ஆவியாகி போயிட்டே இருக்கிறதுனால அதில் உப்போட அளவு அதிகமாகிட்டே இருக்குது, ரேஷியோ. அதனால் டென்சிட்டி அதிகம். டென்சிட்டி அதிகமாக இருந்தால் அதில் போய் குதிச்சா மிதப்போம், சாக மாட்டோம், சாக முடியாது. அதனால் அதுக்கு பேர் சாக்கடல். ஆனால் உயிரின வாழ முடியாது, ஏன்னா உப்பு அதிகமாக இருக்குது, எல்லா உயிரினும் செத்து போயிடுது. அதனாலேயே டெத் சி அப்படிங்கிறாங்க. உப்பு நிறைந்த ஏரி கடலுடன் இணைந்திருக்காமல் தனித்து காணப்படுகிறது. நீர் ஆவியாத உப்புத்தன்மையின் அளவு சீராக அதிகரித்து, இது நிலத்தால் சூழப்பட்டுள்ளதால் நீர் ஆவியாகி உப்புத்தன்மை அளவு சீராக அதிகரிக்கும். ரேஷியோ அந்த 35 கிராம்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 1 லிட்டர் எடுத்திங்கன்னா 40 கிராம், 50 கிராம், அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. தற்போது அதன் உப்புத்தன்மை மிக அதிகமாக இருப்பதால் கடல்வாழ் உயிரினங்கள் அதில் வாழ முடியாது. சாக்கடல், டெத் சி. பருக உகந்த நீரின் தன்மை நிறமற்றதாகவும் மனமற்றதாகவும் இருக்கணும். தெளிந்த நிலையில் இருக்க வேண்டும். ஏன்னா டஸ்ட்டு சவுத்தெல்லாம் போனீங்கன்னா அந்த குளத்துலலாம் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க, சேறு கலராக இருக்கும், அப்படி செம்மண் கலராக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? தேத்தாங்கொட்டைன்னு ஒரு கொட்டையை போட்டு வரசுவாங்க, சேரெல்லாம் கீழே படிஞ்சு மேலே உள்ள தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டு. இப்போ நம்ம ஊர்லேயே தண்ணி பாருங்க, கலங்கெலாம் வரும். 2-3 நாள் வச்சிட்டோம்னா அந்த அதில் உள்ள மண்ணெல்லாம் என்ன கீழே அப்படியே போய் படிஞ்சிடும். காவேரி ஆற்று தண்ணி இருக்குல்ல, அது பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா நுண்ணுயிர்கள் நீக்கப்பட்டதாக இருக்கணும். அது நீக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க? கார்பரேஷன் தண்ணியில் குளோரின் பவுடரை போடுறாங்க. அடுத்தது மாசு மற்றும் திடப்பொருட்கள் அற்றதா, குச்சி கிச்சி அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். உப்புகள்லாம் இருக்கணும், தாதுக்கள் இருக்கணும், அவசியம். வாயுக்கள் நிறைஞ்சிருக்கணும். அதுக்காக நீரை தூய்மைப்படுத்துகிறாங்க. தூய நீரில் 1% மட்டுமே 6 ஏரியில் இருக்குது. ஆமாவா? மீதமுள்ள நல்ல தண்ணியெலாம் எங்கே இருக்குது? பனிப்பாறை, நிலத்தடி நீரில் இருக்குது. அதெல்லாம் நிறைய விஷயம். ஒவ்வொரு ஆண்டும் 4.6 மில்லியன் குழந்தைகள் வயிற்றுப்போக்கினால் இருக்கணும். வயிற்றுப்போக்கு காரணம் என்ன? அந்த தண்ணியில் அசுத்தமான நீர் தான் காரணம். வீழ்படிதல், லோடிங், அதில் உள்ள மண்ணுக்குன்னெல்லாம் கீழே கொஞ்ச நேரம் சட்டியில் பிடிச்சி வச்சிட்டோம்னா கீழே போய் உட்காந்து, அதான் வீழ்படிதல். வடிகட்டுதல், நுண்ணுயிர் நூக்கம். அதுக்கு தான் என்ன பண்ணுறோம்? மைக்ரோப் செட்டி நிற்கிறதுக்காக குளோரின் அதெல்லாம் கலக்குறோம். ஆர்ஓ அந்த ஃபில்டரில் என்ன வச்சுருக்கோம்? அதுக்காக மைக்ரோப்ஸ்லாம் கொள்றதுக்கு யூவி ரேஸ் செலுத்துவாங்க, அல்ட்ரா வயலட் ரேஸ். அதேமாரி காற்று சூரிய ஒளி விழு மாதிரி வச்சோம்னாக்கா அதில் உள்ள நுண்ணுயிரெலாம் செத்து போயிருமா. காற்றில் இருக்கும் ஆக்சிஜன் சூரிய ஒளி அளவு. இது ஒரு மெத்தடு, நேச்சுரலான மெத்தட். ஆர்ஓ என்ன பண்ணும்? எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மினரல்ஸ்லாம் உறிஞ்சி எடுத்துரும். ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்.
அந்த ப்ராசஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் செல்லுக்குள்ளே டிஷ்யூவில் நடக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ரத்தத்துலேருந்து உணவு எங்கே போகும்? செல்லுக்குள்ளேயும். செல்லுக்குள்ளே உள்ள கழிவு ரத்தத்துக்கு வர்றது ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ். அதுக்கு ஆப்போசிட்டில் ப்ராசஸ் நடக்கும், அதுக்கு பேர் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். மைக்ரோப்ஸை கொள்றதுக்கு பயன்படுத்துகிற ரேஸ் இது யூவி ரேஸ். இது அதிக அதிர்வெண் கொண்டது. அதிர்வெண்ணா என்னென்னு ஃபிசிக்ஸில் பார்ப்போம். ஸோ அதிர்வெண் அதிகமாக இருந்தால் ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஆற்றல்னா என்னது? வெப்பம். அதிக வெப்பம் கிடைச்சோன்னா என்ன ஆயிரும்? அந்த செல்லாம் செத்து போயிடும். அதான் யூவி ரேஸ். நீரின் கடினத்தன்மை. கடின நீரை மென்னீராக மாற்றுறதுக்கு பயன்படுத்துறது தான் என்னது? டிட்டர்ஜென்ட். கடின நீரை நம்ம தொடச்சோம்னாக்கா அதில் மினரல்ஸ் அதிகமாக இருக்கும். அது ஸ்கம்மு அப்படின்னு ஒன்று. அதில் உள்ள மினரல்ஸ் எல்லாம் வீல் பிடிஞ்சு துணியில் ஒட்டிக்கும், முடியில் ஒட்டிக்கும். முடியெலாம் என்ன ஆயிரும்? மொடன்னு ஆயிரும். ஸோ அது வீல் படியாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதா. நார்மல் சோப்பு போட்டிங்கன்னா, டிட்டர்ஜென்ட் போட்டிங்கன்னா வீல் படியாது. ஓகேவா? ரைட். உப்பு தாதுக்கள் கரைஞ்சிருக்கு இல்லையா? சரி. சில நேரங்களில் உப்பு தாதுக்கள் நீரில் அதிக அளவில் கரைஞ்சிருக்கும். நார்மலாக கம்மியாக கரைஞ்சிருந்தால் பிரச்சனை இல்லை, அது மென்னீர். அதிகமாக கரைஞ்சிருக்கும். இவை நுரைக்கு பதிலாக ஸ்கம் என்ற படிவை ஏற்படுத்துகிறது. இது அழுக்கு நீக்குதலை மேலும் கடினமாக்குகிறது. அழுக்கு அங்கேயே தான் இருக்கும், அழுக்கை நீக்காது. இவ்வகையான நீரானது கடின நீர் என அழைக்கப்படுகிறது. கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உப்புகள் நீரில் கரைந்திருப்பதே அதன் கடினத்தன்மை காரணம். நோட் பண்ணிக்கோங்க. கால்சியம், மெக்னீசியம் உப்பு. கால்சியம் உப்பு, மெக்னீசியம் உப்பு. தற்காலிக கடினத்தன்மை கால்சியம் மெக்னீசியத்தினை கார்பனேட் மற்றும் பைகார்பனேட் உப்புகளால் ஏற்படுகிறது. கார்பனேட்டு, பைகார்பனேட். நிரந்தர கடினத்தன்மை கால்சியம் மெக்னீசியத்தின் குளோரைடு மற்றும் சல்ஃபேட் உப்புகளாக ஏற்படுதான். 2 இருக்குது, அதிலே பாருங்கள். நிரந்தர தற்காலிக கடினத்தன்மைக்கு கால்சியம் கார்பனேட்டு, கால்சியம் பைகார்பனேட். மெக்னீசியம் கார்பனேட்டு, மெக்னீசியம் பைகார்பனேட் தற்காலிக கடினத்தன்மை காரணம். சரியா? நிரந்தர கடினத்தன்மை காரணம் கால்சியம் குளோரைடு. சரியா? கால்சியம் சல்ஃபேட்டு, மெக்னீசியம் குளோரைடு, மெக்னீசியம் சல்ஃபேட். இது நிரந்தர கடினத்தன்மை காரணமான உப்புகள். உப்பு, சால்ட்டு. கடின நீரின் குறைபாடுகள். சலவை துணி துவைக்கிறதுக்கு ஏற்றதல்ல, ஸ்கம் உருவாக்கும். சோப்பு டிட்டர்ஜென்ட்களின் செயல்திறனை குறைப்பதோடு துணிகளையும் சேதப்படுத்தும். கடின நீர். கடின நீர் காரணம் என்ன? அந்த உப்புகள் அதிகமாக இருக்கிறது. கால்சியம் உப்பு, இன்னொரு உப்பு என்னது? மெக்னீசியம். அவங்களுடைய உப்பு. பாத்திரங்கள் கொள்கலன் மீது கடினமான படிவுகளை உருவாக்கி அவற்றை சேதப்படுத்தும். தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் எந்திர பாகங்கள் மீது படிவுகளை ஏற்படுத்தி அவற்றின் செயல்திறனை குறைக்கும். நீண்ட காலத்திற்கு இந்நீரை பருகினால் வயிற்று உபாதைகள் உருவாகும். ரொம்ப கடினத்தன்மை நீக்குதல். தற்காலிக நிரந்தர கடினத்தன்மையை பொறுத்து நீரின் கடினத்தன்மையை நீக்கும் முறை மாறுபடுகிறது. இதெல்லாம் உப்பு இருக்குல்ல, அதெல்லாம் அதுதான். என்னது இது? என்ன எஃபெக்டை பயன்படுத்தி ஹீட்டராக பயன்படுது? மின்னாற்றல் என்னுடைய மின்னாற்றலின் வெப்ப விளைவு, அதை பயன்படுத்தி இயங்குது. மின்னாற்றலின் வெப்ப விளைவுன்னா என்ன அர்த்தம்? ஒரு உலோகத்தின் வழியாக எலக்ட்ரான்ஸ் ஓடிச்சுன்னா அதான் மின்னாற்றல். அப்படி ஓடும்பொழுது அந்த மின்னாற்றல்னா சரி, அந்த பொருள் எந்த கம்பி வழியாக ஓடுதோ அந்த பொருள்னா அவன் வெப்பம் அடையும். அந்த வெப்பத்தை வச்சு தான் இது இயங்குது. இது லைட் எரிகிறது, அதெல்லாம். சரியா? மின்னாற்றலின் வெப்ப விளைவு கொண்டு இயங்கிறது தான் இதெல்லாம். இது அயன் பாக்ஸு, கெட்டிலு, வாட்ரு ஹீட்ரு, இதெல்லாமே பார்ப்போம். அதை பற்றி ஃபிசிக்ஸில் பார்க்க போகிறோம். நீரின் கடினத்தன்மை நீக்குதல். கொதிக்க வைத்தல். கொதிக்க வச்சா நான் அதில் உள்ள மினரல்ஸ்லாம் படியும், அதான் சொல்கிறாங்க.
சூடுபடுத்தப்படும் பொழுது கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் சிதைவடைந்து கரையாத கால்சியம் கார்பனேட் உருவாகிறது. வடிகட்டுவதன் மூலம் கரையாத கார்பனேட்டுகள் நீக்கப்படுது. அது வடிகட்டி எடுக்கணும். இதன் மூலம் குடிக்க உகந்த நீர் கிடைக்கிறது. கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் சிதைவடைந்து கரையாத கால்சியம் கீழே வீழ்படிதல் ஏற்படும். அப்போ உப்புத்தன்மை குறையும். சலவை சோடாவை சேர்த்தல். கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுது தானே இது சலவை சோடா. டிடர்ஜென்ட்லாம் சலவை சோடா தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. நிரந்தர கடினத்தன்மையை நீக்கலாம். சலவை சோடாவானது குளோரைடு மற்றும் சல்பைடுகளை கரையாத கார்பனேட் உப்புவாக மாற்றுகிறது. இந்த கரையாத கார்பனேட்டுகள் வடிகட்டுதல் மூலம் நீக்கப்படுகிறது. இது ஒரு மெத்தேடு. அயனி மாற்றம். நீரின் கடினத்தன்மையை அகற்றுவதற்கு மற்றொரு முறை அயனி பரிமாற்றம். நீரினை அயனி பரிமாற்றம் செய்யும் பிசின்களுள் அனுப்பும் பொழுது கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயனிகள் சோடியம் அயனிகளாக மாற்றப்படுகிறது. இது கடின நீரை மென்னீராக மாற்றலாம். பிசின்கள் மூலம் ஏதோ ஒரு அது மெத்தடு ஏதாவது ஃபேக்ட்ரியில் எதாவது பண்ணுவானுங்க. வாழை வடித்தல். வாழை வடித்தல்லாம் ஒன்றும் கிடையாது. கொதிக்க வைக்கிறோம், ஆவியாகி போகும். ஆவியாகி போகிறத ஒரு பைப்பு வெளியே போக வைப்பாங்க. அந்த பைப்பு மேலே குளிர் வைப்பாங்க. அப்போ நீராவிலாம் என்ன ஆயிரும், திரும்ப தண்ணியாக மாதிரி நல்ல தண்ணியாக கிடச்சிடும். டிஸ்டில்டு வாட்டர், டிஸ்டிலேஷன் இங்கிலீஷில். அவ்வளோதான். வாழை வடி நீர் காய்ச்சிய நீர் சுவையாக இருப்பதில்லை. என்ன காரணம்? அதில் காற்று, கார்பன் டை ஆக்சைடு, தாதுக்கள் அதெல்லாம் இருக்காது. அதான் காரணம். நீர் மாசுபடுதல் அதான் பார்த்துட்டோமே, ஏகப்பட்டது. தமிழகத்தின் நீர் ஆதாரங்கள். சரி, இதை நாளைக்கு பார்ப்போம். போதும், 1:30 ஆயிடுச்சு.